ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக எடுத்து ஒன் டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. திங்கட்கிழமை நைட்டே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். காலையிலே வந்து குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பூஜை ரூமுக்கு தாங்க வந்தேன். வந்து ஃபோட்டோக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டேங்க. கீழே மணை வச்சு முருகர் ஃபோட்டோலாம் எடுத்து கீழே வச்சுட்டேன். வச்சுட்டு வெத்தலை தீபம் போடுவேங்க செவ்வாய்க்கிழமை. அதுக்காக வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ணிவிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு சும்மன் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேங்க. உள்ளே வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு வெளியே நிலவாசலில் வந்து விளக்கேற்றிட்டேங்க. 2 பக்கமும் விளக்கேற்றிட்டு ப்ளஸ் பூஜை ரூம் போயிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டேங்க. காலையில் சுப்ரபாதம் போயின்னு இருந்தது. சரின்னு அதை டிவியில் வச்சு விட்டுட்டேன். வெத்தலை தீபம்லாம் ஏற்றிட்டேங்க. வெத்தலை தீபம் தனியாக 2 நெய் விளக்கு தனியாக முருகருக்கு ஏற்றுவேன். ஸோ அதெல்லாம் ஏற்றி நல்லபடியாக அன்றைக்கி சாமி கும்பிட்டுங்க 5:15க்கெல்லாம். ஸோ கிச்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் காய வச்சிட்டேங்க. பால் காய வச்சுட்டு அன்றைக்கி ராகி களி செய்யலான்னு சொல்லிவிட்டு ராகி களிக்கு பச்சரிசியும் லஞ்சுக்கு பருப்பு சாதம் செய்யலான்னு பருப்பும் அரிசியும் ஊற வச்சிட்டேங்க. சரி களிக்கு பீர்க்கங்காய் கடையலான்னு சொல்லிவிட்டு பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. ஸ்நாக்ஸுக்கு வெள்ளிக்கிழங்கு வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ பீர்க்கங்காயெல்லாம் கட் பண்ணி வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் பீர்க்கங்காய் தாளித்து விட்டுட்டேங்க. இந்த மண் சட்டி வந்து பொங்கலுக்காக வாங்கினது. ஸோ அதெல்லாம் முடிச்சதும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாதத்துக்கு ஒலை வச்சுங்க. ஒலை காஞ்சிடுச்சு. ஸோ சாதம் ஒரு பக்கம், பருப்பு சாதம் ஒரு பக்கமும் களிக்கு ஒலை காஞ்சிச்சு. அரிசி ஒரு பக்கம் போட்டுட்டு மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ அது ரெடி பண்ணுற கேப்பில் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது விசில் வந்துச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் களிக்கு மாவு கொட்டிட்டேன். சரி களி வேகிறதுக்குள்ளேயே பீர்க்கங்காய் கடைஞ்சலான்னு சொல்லிவிட்டு அது கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேங்க. அது கடையிறதுக்குள்ளேயும் களி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் களி உருண்டை அடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு கீழே வச்சு கலரி உருண்டை அடித்து ஹாட் பாக்ஸில் போட்டுட்டேங்க. அது ரெடி ஆனதும் சரி மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை மீல் மேக்கர் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேங்க. கருவேப்பிலை போட்டு செஞ்சதுனால வாசனையாக நல்லா இருந்தது. கருவேப்பிலை அதை கூட சேர்த்து சாப்பிடும்போதும் சூப்பராக இருந்ததுங்க. ஸோ மீல் மேக்கரில் போட்டு ஃப்ரை பண்ணதும் பசங்களாம் சாப்பிட்டு எல்லோரும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. எங்கள் ஊரில் புதுசாக ஓம் சக்தி கோயில் கட்டியிருந்தாங்க. ஸோ அங்கே வேள்வி பூஜை நடத்தினாங்க அன்றைக்கி. ஸோ அதனால் பூஜைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு போயிருந்தேங்க. எல்லோரும் கலசத்துக்கு பூஜை பண்ணுறது, வேள்வி பூஜைக்கு பண்ணுறது எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து துணி துவைக்கலான்னு சொல்லிவிட்டு துணி துவைச்சிட்டு கொஞ்ச நேரம் மதியம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்ததும் மணி 2 ஆச்சு. சரி இதுக்கு துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து மடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்துன்னு வந்து மடித்து எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிச்சன் ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது மேலே கீழெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து துடைச்சிட்டு 2 பக்கம் இருக்கிற ஸ்லாஃபும் ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. க்ளீன் பண்ணி விட்டதும் ஐடிக்கு டியூஷன் எடுப்பேன். அதுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து நைட்டுக்கு சப்பாத்தியும் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவும் செய்யலான்னு சொல்லிட்டு பட்டாணி கேஸில் வச்சுட்டேன். குக்கரில் போட்டு பாப்பாவுக்கு குடியரசு தினத்துக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது படிமான்னு சொன்னாங்க. நான் மிஸ் எனக்கு சொல்லலை படிக்க சொல்லி. நான் போய் விளையாடுறேன்னு சொல்லிவிட்டு விளையாடிட்டு இருந்தா. மிஸ் நோட்டில் எழுதி கொடுத்துக்குறாங்கம்மா போய் படிமா அப்படின்னு சொன்னேன். சரி அண்ணன் கூட சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தா. சரி அதுக்குள்ளேயே பட்டாணி வந்ததுங்க. பட்டாணி எடுத்து வச்சுட்டு காலையில் இருந்த பால் கொஞ்சம் இருந்தது. அது சூடு பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணி ஆற்றி பசங்களுக்கு கொடுத்துட்டேன். பசங்க வெளியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பால் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு இந்த சின்ன மேடம் ஊஞ்சல் ஆடியில் இருந்தாங்க. பெரிய பாப்பா அவளே ஸ்பீச் எழுத சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு மொபைல் பார்த்து எழுதிட்டு இருந்தா. எழுதினே பாப்பாவுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துன்னு இருந்தா. அவள் ஊஞ்சலில் ஆடினே சொல்லின்னு இருந்தா. சரி ஓகே எப்படியோ அவளுக்கு சொல்லி கொடுமான்னு சொல்லிவிட்டு சப்பாத்திக்கு மாவு பேசிடலான்னு சொல்லிவிட்டு மாவு பேசி வந்துட்டேங்க. பேசிந்து ஊற வச்சா கொஞ்சம் சாஃப்டாக வரும்னு சொல்கிறதுனால சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடியே சப்பாத்திக்கு மாவு பேசிந்து வச்சுட்டேங்க. மாவு பேசிந்துட்டு சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி பெருக்கிடலாம் விளக்கேற்றுறதுக்குன்னு சொல்லி வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டேங்க. பெருக்கி வாரிட்டு குழம்பு தாளித்து ஒரு பக்கம் விட்டுட்டேங்க. ஈவினிங் வாங்கின பால் ஒரு பக்கமும் குழம்பு தாளித்து விட்டுட்டேன்.
அதில் உருளைக்கிழங்கு பெசந்து விட்டுட்டேங்க. ஸோ அது ஒரு பக்கம் கொதிச்சுன்னு இருந்தது, சிம்மில் வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே குழாயில் தண்ணி வந்தது, குடிக்கிறதுக்கு ஃபில்ட்ரு தண்ணி தாங்க. ஸோ இது சமையல் செய்கிறதுக்கு மட்டும் ஒரு தவலை பிடிச்சின்னு வந்துடலான்னு சொல்லி பிடிச்சின்னு வந்துட்டேங்க. பிடிச்சின்னு வந்தேன். பசங்களுக்கு சின்னவனுக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவனை உட்காந்து படிக்க வச்சுட்டு பாப்பா ஸ்பீச்சும் எழுதிட்டு நான் பாட்டும் பாடுறேம்மான்னு சொல்லிட்டு பாட்டும் எழுதிட்டு இருந்தேன். ஸோ 6 மணி ஆனதும் வீட்டில் விளக்கேற்றிடலான்னு சொல்லி நான் நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டேங்க. 2 பக்கமும் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றிட்டேங்க. அந்த வெத்தலை தீபம் 2 காலையிலையும் ஏற்றுவேன், ஈவினிங்கும் ஏற்றுவேங்க. ஸோ ஈவினிங்கும் விளக்கேற்றி ஊதுவத்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேங்க. மறுபடியும் பால் ஆஃப் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிச்சு. ஸோ குழம்புக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு இருக்கிற சாமானும் கழுவிலான்னு சொல்லிவிட்டு கழுவிட்டு இருந்தேங்க. பாப்பாவும் பாதி படித்து முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். ஸோ முடித்ததும் சாமான்லாம் கழுவி முடித்ததும் நான் சப்பாத்தி தேய்ச்சேன். பெரிய பாப்பா சப்பாத்தி சுட்டா. சப்பாத்தினாலே பெரிய பாப்பா தான் சுடுவா. சரி சுட்டுன்னு இருக்கும்போதே பையன் பசிக்குதுன்னா சரி ஃபஸ்ட்டு அவனுக்கு போட்டான். அவன் சாப்பிட்ன்னு இருந்தான். சாப்பிட்ன்னு வந்ததும் அவரும் வேலையிலேருந்து வந்துட்டார். வேலை செய்கிற பசங்களாம் வந்தாங்க, வந்து போயிட்டாங்க. வந்தது அவருக்கு பனியில் சுற்றினே இருந்தது, பனி வெடிப்பு வந்துச்சுன்னாரு. சரின்னு அவருக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாய்க்கு வச்சு விட்டுட்டேன். வெளியே போகிறேன் லேட் ஆகும்னு சொன்னார். சரின்னு போயிட்டு நாளைக்கு வேலை செய்யறதுக்கு சாமானம் வாங்கணும்னு சொன்னார். சரி போயிட்டு வாப்பா நான் சொன்னேன். அவர் போயிட்டார். நானும் பாப்பாலாம் சாப்பிட்டோம். அவர் வரத்துக்கு லேட் ஆகணுமே நாங்கள் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு ஸ்கூலில் டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. சரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் பாய் போட்டோம் படுக்கலான்னு. அதுக்குள்ளே அவங்க தாத்தா வரவே பசங்கள்லாம் அவங்க தாத்தா கூட போய் படுத்துட்டாங்க. அவர் நைட்டு 10 மணிக்கு சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு 10 மணிக்கு தான் வந்தாருங்க. சரி அவர் சாப்பிட்டு நாங்களும் படுத்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரிஷ்கா குட்டி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.